வணக்கம். யூடிவியினுடைய விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். இந்தியா பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சிந்தூர் என்ற பெயரிலே பாகிஸ்தானினுடைய எல்லை பகுதிகளில் தீவிரவாத அமைப்புகளின் மீது இந்த தாக்குதல் நடத்தியிருப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கின்றது. ஆனால் குறித்த தாக்குதலில் 12 பேர் காயமடைந்திருப்பதாகவும் 4 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தான் மீது இந்தியா மேற்கொண்ட தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன. சில செய்திகள் 3 உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான முறுகல் நிலை ஆரம்பித்திருந்தது. எனவே இதனை இலக்காக கொண்டு இந்தியா இப்பொழுது பாகிஸ்தானின் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தான் இது தொடர்பிலே அறிவிப்புகளை விடுத்திருக்கின்றது. ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் குறிப்பிட்டிருக்கின்றது, பாகிஸ்தானின் ஆகாய பரப்பில் பறந்த விமானங்கள் தாக்கப்பட்டிருப்பதாக, இந்த தாக்குதலில் விமானங்கள் தாக்கப்பட்டதாக அந்த இராணுவம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் இந்தியா இது தொடர்பிலே எந்த செய்திகளையும் வெளியிடவில்லை. எனவே இப்பொழுது பாகிஸ்தான் குறிப்பிட்டிருக்கிறது, நாங்கள் தக்க நேரத்தில் தகுந்த நேரத்தில் இதற்கான பதிலடியை இந்தியாவுக்கு வழங்குவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பினை பாகிஸ்தான் விடுத்திருக்கிறது. எனவே எப்பொழுது போர் வெடிக்கும், எப்பொழுது போர் மூடும் என்கின்ற அபாயம் இருந்து கொண்டே இருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்தியா பாகிஸ்தானினுடைய எல்லைக்குள் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஆகாய மார்க்கமாக இந்த தாக்குதல்களை இந்தியா பாகிஸ்தானின் மீது தொடுத்திருக்கிறது. இதற்கு ஒரு நல்ல நேரத்தை பார்த்து நாங்கள் பதில் வழங்குவோம், இந்தியா இதனுடைய பிரதிபலன்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பினை பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. இதனூடாக 12 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானின் 3 இடங்களில் இந்த ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானினுடைய முக்கியமான 3 இடங்களில் ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதிலே 3 உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் 2 சிறுவர்கள் அடங்குவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஆனால் இந்தியா இது தொடர்பிலே தெரிவித்திருக்கின்றது, நாங்கள் தீவிரவாதிகளை இலக்கு வைத்துதான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தினை இந்தியா தெரிவித்திருக்கின்றது. எனவே இதற்கான பதிலடியை விரைவாக நாங்கள் வழங்குவோம் என்கின்ற ஒரு விடயத்தினை பாகிஸ்தான் தெரிவித்திருக்கின்றது. அந்த செய்தியினை மீண்டும் அறிய தருகின்றோம். இந்தியா பாகிஸ்தானின் மீது ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 3 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இதனில் 3 உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தியும் 4 உயிரிழந்திருப்பதாக இன்னும் ஒரு சர்வதேச ஊடகத்தினுடைய செய்தியும் வெளியாகி இருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் குறித்த தாக்குதலில் 12 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு விரைவில் பதில் வழங்குவோம் என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் பாகிஸ்தானினுடைய வான்பரப்பில் பறந்த ஏவுகணை தாங்கி விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பிலான செய்திகளை உடனுக்குடன் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் யூடிவியுடன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.